அதாவது வீடு இருக்குல்ல, அரசுடைமையா இருந்ததுன்னா, வீடே வீடு எதுவுமே இங்க இருக்கிற வீடு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே அளவு தான் இருக்கணும். இப்போ பறவைகளோட கூடு பாருங்க, காக்காவோட கூடு பாருங்க. ஒரு காக்காவோட கூடு பெருசா, சின்னதா அப்படி இல்லல்ல. எல்லா காக்காவோட கூடும் ஒரே மாரி தான் இருக்கும். ஒரு சமத்துவம் இருக்கு. அது மாரி மனிதர்களுடைய வீடும் பார்த்தீங்கன்னா, ஒரே அளவு தான் இருக்கணும். அப்ப அரசாங்கமே வீட்ட கட்டி குடுத்துறணும். மனிதர்கள் வாடகை செலுத்த வேண்டும். ஒரு நியாயமான வாடகை அரசாங்கத்திற்கு கொடுத்து, அந்த வீட்டில் வசிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது, நாம எந்த ஊர்ல போய் வேணாலும் வேலை பார்க்கலாம். ஏன்னா, எங்க போனாலும் அரசாங்கத்தோட வீடுகள் இருக்கும். அங்க அதுல ஒரு வீட்ட எடுத்து நம்ம வாடகைக்கு இருக்கணும். வாடகைக்கு இருந்து அரசாங்கத்துக்கு நம்ம வாடகை குடுக்குறோம். இப்ப நான் வந்து ஒரு கொடைக்கானல்ல போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, அங்கேயும் ஒரு அரசாங்கம் ஒரு வீட்ட வச்சிருக்கும். இப்ப வந்து பெரும்பாலும் அரசு ஊழியர்களாக இருக்கணும். எல்லாருமே அரசு ஊழியர்களாக இருக்கணும். இந்த தனியார் கம்பெனி இருக்குல்ல, இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஒரு எதுவா இருந்தாலும் சரி, அது ரொம்ப ஈஸி தான். இப்போ ஒரு மார்க்கெட் இருக்கு, சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அது அரசாங்கத்துக்கு சொந்தமானதா இருக்கணும். அதுல வர வருமானத்த வச்சு தான் நீங்க அவங்களுக்கு சம்பளம் குடுக்குறீங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் அத முன்னேத்துறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு ஒரு 50% வருமானத்த எடுத்து வச்சுட்டு, மீதி 50% வருமானத்த அங்க வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு அவர்களின் தகுதி அடிப்படையில் அந்த லாபத்த பிரித்து கொடுக்க வேண்டும். இப்படி எல்லா நிறுவனமும் சரி. இப்போ பேருந்தா, பேருந்த அரசு உடைமையாக்குங்க. அரசு நிறுவனமா மாத்துங்க. பேருந்து சேவைய. தனியார் நிறுவனமே இருக்கக்கூடாது. அதுல அரசாங்கத்துக்கு இழப்பே கிடையாது. அது வருமானம் தருகிற தொழில் அது. அதுமாரி விவசாயம் வருமானம் தருகிற தொழில். இப்படி இப்படி இங்க வந்து பெரும்பாலும் அரசு ஊழியர்களாகத்தான் இருக்கணும். முழுக்க முழுக்க அரசு ஊழியர்களாகவே இருக்க வேண்டும். யாரும் இந்த தனியார் நிறுவனமே இருக்கக்கூடாது. தனியார் நிறுவனம், முதலாளி இதெல்லாம் வந்து ஒரு தனி கவர்மெண்ட் நடத்துற ஒரு மனப்பான்மை. நான் ஒரு தனி கவர்மெண்ட்ட நிறுவனம் அப்படிங்கிற நெனப்பு தான். நான் ஒரு முதலாளி ஆகணும். எனக்கு கீழ 4 பேர் வேலை பார்க்கணும். அவங்க குடும்பங்கள் எல்லாம் என்னை சார்ந்து இருக்கணும். அவங்க குடும்பத்தோட வாழ்வாதாரம் என்னை சார்ந்து இருக்கணும். நான் சொல்ற மாரி அவங்க கேட்கணும். அப்படிங்கிற ஒரு ஒரு தனி அரசாங்க மனப்பான்மை. அதனால அதெல்லாம் உருவாக்க விடக்கூடாது. எல்லாருமே இங்க அரசு ஊழியரா இருக்கணும். உனக்கு என்ன புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு தோணுதா? அத அரசாங்கத்திட்ட சொல்லு. சொன்னா அதுல வந்து பார்த்துட்டு உடனே அரசாங்கம் முதலீடு பண்ணும். அந்த கட்டமைப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். ஏற்படுத்தி குடுத்து அந்த மாரி நான் அத பத்தி விரிவா பேசுறேன். அப்போ எல்லா தொழிலுமே அரசுடைமையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா, எங்க வேணாலும் போய் நீ வேலை பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடலாம். அங்க உனக்கு அரசாங்க வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கும். உனக்கு சொந்தமா வீடுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. நீ ஒரு மனிதர் வந்து சொந்தமா நிலம் வாங்கக்கூடாது. வீடு கட்டக்கூடாது. அரசாங்கம் தான் உனக்கு வீடு கட்டி குடுக்கும். நிலம் அனைத்தும் அரசாங்கத்திற்கு சொந்தமானதா இருக்கும். அப்ப நீ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அப்ப தமிழ்நாடு முழுக்க சூப்பர் மார்க்கெட் இருக்கு. நீ சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்குறப்பா. அங்க விற்பனையாளரா இருக்க, அல்லது ஒரு மேனேஜரா இருக்க, அல்லது ஒரு மேலாளரா இருக்க, சூப்பர்வைசரா இருக்கிற அப்படின்னா, அது அரசு பணியாக இருக்க வேண்டும். அப்ப சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது தமிழ்நாட்டுல நெறைய நகரங்கள்ல இருக்கு. அப்ப நீ எங்க வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போலாம். நீ வந்து சென்னையில வேலை பார்க்குற, இங்கேருந்து நான் மதுரையில வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மதுரையில ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடலாம். அங்க ஒரு அரசாங்க வீடு இருக்கும். அந்த வீட்ட வாடகைக்கு எடுத்துக்கோ. ரூ. 1000 எனக்கு ஒரு 2 வருஷம் நான் மதுரையில வேலை பார்த்துட்டேன். ஒரு 2 வருஷம் கொடைக்கானல்ல வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. அப்படின்னா கொடைக்கானல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. அங்க போயிடு. அங்க போயி எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தமானது தான் சூப்பர் மார்க்கெட். அங்க போய் நீ வேலை பாரு. அப்போ கொடைக்கானல்ல ஒரு 2 வருஷம். இந்த மாரி நீ மொத்தம் வந்து 50 வருஷம் நீ வேலை பார்க்குற அப்படின்னா, 50 வருஷத்துல 25 ஊர்கள்ல உன்னால வேலை பார்க்க முடியும். தமிழ்நாட்டிலேயே நான் சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் வேலை பார்த்துட்டேன்ப்பா. அப்படின்னு நீ சொல்லலாம். நான் திருநெல்வேலியில வேலை பார்த்துட்டேன், ஊட்டியில வேலை பார்த்தேன். ஊட்டியில ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். கொடைக்கானல்ல 2 வருஷம் வேலை பார்த்தேன். அதுபோல வந்து சென்னையில வேலை பார்த்தேன், மதுரையில வேலை பார்த்தேன், கோயம்புத்தூர்ல வேலை பார்த்தேன். எல்லா ஊரும் என் ஊர் தான். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க. அப்ப வீட அரசாங்கமே கட்டி குடுக்குது அப்படின்னா, உனக்கு வந்து வீட்ட கட்டணுங்கிற கஷ்டமும் இல்ல உனக்கு. வாடகை நீ குடுத்துடுற. வீடுகள் அனைத்தும் அரசாங்கத்துக்கே சொந்தம். சொந்தமா நிலம் வாங்காத. இன்னைக்கு சொந்தமா நிலம் வீட்ட கட்டிக்கிட்டு, இது என் சொந்த வீடு, என் சொந்த ஊரு அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல கிடக்குறான். அவனுக்கு அனுபவமே இல்ல. ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு வெறி பிடிச்சு போய் இந்த நிலத்த இந்த வீட்ட விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அத பாதுகாக்கிறதுக்காகவே அங்கேயே கிடக்குறான். அதுக்கு பதிலா இந்த வீடுகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமாகவும், தொழில்கள் அனைத்துமே அரசுடைமையாகவும் இருந்துச்சுன்னா, எல்லாமே அரசு பணி தான். நீ விவசாயியா இருக்கிறப்பா. விவசாயம் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. நீ திருநெல்வேலியில 2 மாசமா விவசாய பணி செய். ஒரு டிராக்டர் ஓட்டுற, ஏர் உழுறது அல்லது வேற ஏதாவது ஒரு விவசாயத்துல நெறைய வேலை இருக்கு. உரம் தயாரிப்பாளரா நீ இருக்கிற. உரம் தயாரிக்கிறதுல நீ ஸ்பெஷலிஸ்ட்டு. அந்த மாரி எல்லாமே அரசு பணியா இருந்துச்சுன்னா, நீ வந்து திண்டிவனத்தில 2 வருஷம், விழுப்புரத்தில ஒரு 2 வருஷம் நீ அந்த வேலைய பார்க்கலாம். விவசாய வேலை பார்க்கலாம். போதும் விழுப்புரத்தில 2 வருஷம் இருந்துட்டேன். இங்க உள்ள மக்களோட நான் பழகிட்டேன்.
நான் இங்கே வந்து திருநெல்வேலிக்கு போகலான்ட்டு இருக்கேன். திருநெல்வேலி வள்ளியூர் பக்கம் சவுந்தரபாண்டியபுரம் அங்கே நான் போகலான்ட்டு இருக்கேன். அங்கே ஒரு ஊர் இருக்குது சவுந்தரபாண்டியபுரம், அதான் என்னுடைய ஊர். அங்கே ஒரு 2 வருஷம் வேலை பார்க்கலான்ட்டு இருக்கேன். அங்கே வேலை பார்த்துட்டு டக்குன்னு ஊட்டியில் போய் ஒரு 2 வருஷம் நான் விவசாயம் பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஊட்டி விவசாயம் எப்படி இருக்கும் அங்கே போய் பார்க்கலான்ட்டு இருக்கேன். எல்லாமே நிலங்கள் அனைத்து விவசாய நிலம் அனைத்தும் அரசு விவசாய நிலமாக இருக்கணும். அங்கே ஒரு 2 வருஷம் வேலை பாரு. இப்படி தமிழ்நாட்டிலேயே ஒரு 50 வருஷம் நீ வேலை பார்க்குற, 25 வயசில் வேலை பார்க்கணும்னு நினச்சப்பா. அது மாதிரி ஓய்வெல்லாம் அங்கே ஓய்வு 60 வயசில் ஓய்வு அப்படிலாம் கிடையாது. 60 வயசில் வேலை செய்கிற நேரத்தை குறைச்சிடணும். எல்லா வயசுலேயும் நம்ம உழைக்க தான் நமக்கு தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும். 60 வயசு ஆயிடுச்சா உன்னுடைய வேலை நேரம் 4 மணி நேரமாக குறைத்து 4 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். 60 வயசில் ஒரு 70 வயசு வரைக்கும் 4 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். 70 வயசுக்கு மேலே 3 மணி நேரம் வேலை பாரு. ஒரு 80 வயசுக்கு மேலே 2 மணி நேரம் தினமும் வேலை பாரு. வேலை பார்க்காம யாருக்கும் ஓய்வூதியம் கொடுக்கக்கூடாது. என்னால் முடியாது, வேலையே பார்க்க முடியாது, நான் படுக்கையில் விழுந்துட்டேன் அப்படிங்கும்போது தான் அவருக்கு வேலை செய்யாமல் ஓய்வூதியம் கொடுக்கணும். அப்போ எவ்வளோ வேலைகள் நடக்கும் பாருங்கள். எல்லாருக்குமே இங்கே வேலை இருக்குது. எல்லா வயதிலையுமே நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா இங்கே நிறைய வேலைகள் இருக்குது. நிறைய வேலைகள் ஆள் இல்லாமல் இருக்காங்க. நிறைய வேலைன்னா என்ன வேலை? இப்போ ரோட்டோரமாக மரம் செடி கொடி நடுறது, தண்ணி ஊற்றுறது, இதெல்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆனாங்க 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை கொடுக்கலாம். டெய்லி 3 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு ஓய்வூதியமே கிடையாது. வேலை செய்கிறதுக்கு தான் நீங்கள் ஊதியம். இந்த மாதிரி நான் எது சொல்கிறேன், ஒரே ஊரில் தங்குறோம்ல, சொந்த வீடு சொந்த நிலம் அப்படிங்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு வீடே இல்லை, சொந்த நிலமே கிடையாது. மனிதர்களுக்கு நான் வாடகை கொடுக்க வேண்டியது இருக்குது. வாடகை கொடுத்து நான் வாழ வேண்டியது இருக்குது. இந்த பூமியில் வாழ்வதற்கு நான் இன்னொருவருக்கு வாடகை கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த வீடெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்தால் எல்லாமே அரசாங்கத்துக்கு கூட. அரசாங்கங்கிறது யார்? மக்கள் தான். மக்கள் ஏற்படுத்திய ஒரு அமைப்பு. தொடர்ந்து நிறைய வீடுகளை கட்டுவதற்கு அரசாங்கத்துக்கு பணம் தேவை. அந்த பணம் எங்கேருந்து வரும்? இந்த வீடுகளில் வசிப்பவர்கள் வாடகையாக இருந்து கொடுக்குறாங்கல்ல, ஒரு மாதம் வாடகை 1000 ரூபாய் அப்படி கொடுக்கணும். கடைகளாக அது அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக இருக்கணும். நியாயமான வாடகை. ஒரு கடைக்கு ஒரு 2000 ரூபா வாடகை. இன்றைக்கி பார்த்தா 45,000 ரூபா ஒரு கடைக்கெலாம் 45,000 ரூபா வாடகை. பெரிய ஒரு நகரங்கள்லையோ ஒரு மாநகரத்துலேயோ இன்றைக்கி வாடகையை எவ்வளோ கொடுக்குறாங்க? 45,000 ரூபா கொடுக்கு. அப்போ விலைவாசி அவன் என்ன பண்ணுவான்? மக்கள் மேலே தான் அந்த வாடகை பணத்தை திணிப்பான். அதனால தான் விலைவாசி கூடி போகுது. இந்த கடைகள் வீடு எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக இருந்தால் மக்கள் ஈஸியாக வாழ்வாங்க. விலைவாசியெல்லாம் அவ்வளோ இருக்காது. நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வேலை பார்க்கலாம். எங்கே வேணாலும் போய் வேலை பார்க்கலாம். எங்கே போனாலும் அரசாங்கத்தோட வீடு அங்கே இருக்கும். அரசாங்கத்துக்கு வாடகை கொடுத்து நம்ம வேலை பார்க்கலாம். அப்போது நமக்கு வந்து எல்லா ஊரும் நம்ம ஊர், எல்லாரையும் நம்ம நேசிக்க கற்றுப்போம். எல்லாரையும் எல்லா மனிதர்களும் நம்ம வந்து இது என்னது ஒன்றுது அப்படின்லாம் இல்லாமல் அந்த மாதிரி கடைசி காலத்தில் நீ உன் சொந்த ஊர், இது என்னுடைய சொந்த ஊருப்பா. கடைசி காலத்தில் படிக்கிறது கூட அந்த மாதிரி படிக்கலாம். சின்ன வயசுலேருந்து ஒரே பள்ளிக்கூடத்தில் ஏன் படிக்கிற? 1வதுலேருந்து 2வது ஆனால் பெற்றோர்களோடு இருக்கணும்ல. பெற்றோர்கள் இடம் மாறி போகும்போது பிள்ளைகளும் இடம் மாறி போவாங்க தானே. இப்போ பெற்றோர்கள் ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஆனால் கணவன் மனைவி எல்லாரும் ஒரே வேலையை பார்க்குறது நல்லது. ஒரே வேலை பார்த்தா தான் இந்த இடமாறுதல்ங்கிறது வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணணும். அப்போ வந்து நான் வந்து ஒரு டிரைவராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு டிரைவர் மனைவி இருந்தால் டிரைவர் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அரசாங்க பணி தான் அதுவும். அவங்களுக்கும் டிரைவர், நானும் டிரைவர் அப்படின்னா 2 பேத்துக்கும் ஒரே இடத்துல போஸ்டிங் பண்ணணும். ஒரே ஊரில் போஸ்டிங் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஆசிரியர், என்னுடைய மனைவி ஒரு ஆசிரியர்னா ஆசிரியர் பணியும் அரசு பணி தான் அப்படின்னா, இங்கே தனியார் பணியே இல்லை அப்படின்னா இப்போ 2 பேத்துக்கும் ஒரே இடத்துல ஒரே ஊரில் ஒரு போஸ்டிங் போடுங்க. அப்போ குடும்பமாக ட்ராவல் அந்த மாதிரி குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது. குடும்பத்துக்காக தான் நம்ம தொழில், உறவுகளுக்காக தான் இந்த தொழில் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தி அப்போது குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க? பெற்றோர்களோடு இடம் மாறிக்கொண்டே இருப்பார்கள். இடம் மாறிட்டே இருக்கும்போது அவங்க வெவ்வேறு பள்ளிகளில் படிப்பார்கள். அப்போ எல்லா ஊரையும் நேசிக்க கற்றுப்பாங்க. இது என்னுடைய ஊர். ஏன்னா என்னுடைய ஊருங்கிறதே ஒரு வெறியை தரும். இது என் தெரு, என்னுடைய தெரு, இது என்னுடைய தெருவில் உள்ளவங்க தான் வீரம், என்னுடைய சாதி, என்னுடைய ஊர் அப்படின்னு நினைக்கிறதுலாம் வந்து நாங்கள்லாம் திருநெல்வேலிக்காரங்க, நாங்கள்லாம் வந்து மதுரைக்காரங்க அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல. இதெல்லாம் வந்து நீ ஒரே இடத்துல இருக்கிறதுனால வெறி ஏற்படும். நீ பல மனிதர்களையும் பழகுற, பல ஊருக்கும் போகிற, பலதரப்பட்ட மனிதர்களோடு பழகுற அப்படின்னா உனக்கு சாதி வெறியே இருக்காது. பல மதத்தினரோடு பழகுற, சாதி மதமெல்லாம் நீர்த்து காணாமல் போய்விடும். சாதி மதத்தை அழிக்கணும்னா இது ஒரு வழி. அப்போ நம்ம தப்பாக வாழ்ந்துட்டு வரோம். எப்படி வாழக்கூடாதோ அப்படி வாழ்ந்து இன்றைக்கி பார்த்தா வாழ்வதே கஷ்டப்படுத்தி வச்சுருக்கானுங்க. கஷ்டப்பட்டு வாழ வேண்டியதாக இருக்குது.
சும்மா நிலம் மனுஷர்லாம் உன் சொந்தமாக நிலத்தை வாங்கிக்கோ, உன் பேரில் ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி ரியல் எஸ்டேட்டு எல்லா இடத்தையும் வாங்கி போடு, வளைச்சி போடு. என் பேரில் கடை இருக்குது, நான் ஒரு வேலை பார்க்குறேன், எனக்கு பென்ஷனும் வருது. நான் தனியாரில் ஒரு வேலை பார்க்குறேன், எனக்கு பென்ஷனும் வருது. எனக்கு 4, 5 கடைகள் இருக்குது, விவசாய நிலம் வேறு இருக்குது, அங்கே 4 பேர்த்து வேலை. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய அநியாயங்கள் தான் நடக்குது. இன்னொருத்தரை பார்த்தா எனக்கு இருக்கிற இடமே இல்லை, வாடகைக்கு தாங்க இருக்கிறேன், கூலி வேலை பார்க்குறேங்க அப்படின்றான். இன்னொருத்தன் பார்த்தா எனக்கு கவர்மெண்ட்டில் பென்ஷன் வேறு வருது, நான் ஒரு மிலிட்ரியாக இருந்தேன், 40 வயசில் ரிட்டையர்மெண்ட்டு, எனக்கு அங்கே பென்ஷன் வருது. இப்போ நான் ஒரு தனியார் கம்பெனி வச்சு நடத்துகிறேன், எனக்கு தோட்டமும் இருக்குது, 4, 5 வீடு இருக்குது, 2, 3 கடைகளும் இருக்குது, பல கோடி ரூபா வருமானம் வருது. பாருங்க, ஒரு சமத்துவமே இல்லை, ஒரு அநியாயகரமான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு நியாயமான வாழ்க்கை வாழலை, அப்போ என்ன பண்ணணும்? இந்த தனியார் துறையே இருக்கக்கூடாது, எல்லா வேலையும் அரசாங்கம் தான் செய்யணும். ஒரு போக்குவரத்து துறையா, லாரியா, எல்லாம் அரசாங்க வசம் இருக்கணும். இப்போ ஒரு போக்குவரத்து துறை அப்படின்னா பஸ் மூலமாக பேருந்து சேவை அப்படின்னா அதில் வர வருமானத்தில் 50% அந்த ஊழியர்களுக்கு பிரித்து கொடுத்து விட வேண்டும். ஒரு அடிப்படை ஊதியம் மாதம் மாதம் கொடுக்கணும். ஆனால் லாபம்னு வருதுல்ல, அதில் லாபம்னு வரும்போது அந்த பேருந்து 50% லாபத்தை ஊழியர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டு மீதி 50% லாபத்தை அந்த நிறுவனத்திற்கு சொந்தமாக வைத்திருக்க வேண்டும், அந்த நிறுவனத்தை மேம்படுத்துவதற்காக. இப்படி ஒரு மளிகை கடையா, ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மளிகை கடை, நான் மளிகை கடையில் வேலை பார்க்குறேன், அப்போ இந்த லாபத்தில் அந்த மளிகை கடைக்காரருக்கு ஒரு அடிப்படை ஊதியம் உண்டு. அந்த மளிகை கடை மூலமாக வருகிற லாபத்தில் ஒரு 50% பங்கு அந்த மளிகை கடையில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு போய் சேரும், திறமைக்கு தகுந்தார் போன்று, கல்வி தகுதிக்கு தகுந்தார் போன்று. அப்போ அவங்க நேர்மையாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். லாபம் அதிகரிக்கும் போது வருமானம் அதிகரிக்கும். இந்த மாதிரி வருமானத்தை அவங்களே தீர்மானிக்கலாம். அந்த மாதிரி விவசாயத்தை அரசு பணியாக மாற்றிருங்க. விவசாய நிலம் யாருக்கும் சொந்தம் கிடையாது. அதுமாதிரி எல்லா தொழிலும், மருத்துவமாக அரசு பணி, ஒரு சட்டப்படிப்பாக அரசு பணி, எல்லாமே இங்கே தனியார் துறையே இருக்கக்கூடாது. தனியார் முதலாளித்துவமே என்னவாக இருக்குன்னா, ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்கிறாங்க. ஒரு ஜவுளி கடை ஓனர் இருக்கார், அவருக்கு கீழே 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த குடும்பமே அவருக்கு வணக்கம் வைக்கும். அந்த குடும்பத்தை அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார். அந்த 100 குடும்பத்தையும் அவர் அச்சுறுத்தி வச்சுருப்பார். அவருக்கு பணிஞ்சு நடக்கணும். அப்போ அவருக்கு தான் ஒரு கவர்மெண்ட்டு, தான் ஒரு குறுநில மன்னர் போல் நினச்சிப்பார். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு நிறுவனத்துக்கு அப்போ முதலாளிங்கிறதே இருக்காது. நீ எல்லாமே கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு நிறுவனத்தில் எல்லாருமே முதலாளி தான், எல்லாருமே தொழிலாளி தான். நீ விருப்பப்பட்டால் முதலாளி ஆகலாம், யார் விருப்பப்பட்டாலும் முதலாளி ஆகலாம். முதலாளின்னா ஒரு தலைமை பதவி, முதலாளின்னு ஒன்று கிடையாது, முதலாளின்னு ஒரு போஸ்டிங் கிடையாது. இப்போ ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்குது, அதில் அந்த பள்ளிக்கூடத்து தனியார் பள்ளியில் ஒரு ஓனர் இருப்பார், இவர் தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு சொந்தக்காரர். ஆனால் அரசு பள்ளிக்கூடத்தில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு இவர் தான் சொந்தக்காரன்னு இருக்கா? அப்போ அரசு பணின்னு வரும்போது, இப்போ ஒரு பஸ்ஸு ஓடுது, தனியார் பேருந்தில் ஒரு பஸ்ஸு ஓடுது அப்படின்னா அந்த பஸ்ஸோட ஓனர் இவர் தான் ஒருத்தர் சொல்ல முடியும். ஆனால் அரசு பேருந்தில் சொல்ல முடியுமா? இந்த பஸ்ஸுக்கு இவர் தான் ஓனர்னு சொல்ல முடியுமா? அப்போ அரசு பணியாக இருந்தால் யாருமே ஓனராக இருக்க முடியாது. எல்லாருமே ஓனர், எல்லாருமே தொழிலாளி, எல்லாருமே முதலாளி. அப்போ இந்த மாதிரி முதலாளித்துவம் இருக்குது. இது தப்பு முதல்ல. அதனால் அந்த மாதிரி நம்ம வாழ தவறிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம். வீடெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்துக்குது, எல்லாமே அரசு பணியாக இருந்தால் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கலாம். இந்த எங்கே வேணாலும் ஒரு வருஷம் நான் வருஷந்தோறும் நீ போகணுன்னு சொல்லணும். போகணுன்னு விருப்பப்படியா, ஃபேமிலியோடு போவோம், குடும்பம், புருஷன் முண்டாட்டி 2 பேரும் ஒரே மாதிரியான வேலைகளை தேர்ந்தெடுத்துட்டு ஒவ்வொரு ஊராக போய், நீ ஒரு கலெக்டராக இருக்க, ஒரு புருஷன் கலெக்டர், பொண்டாட்டியும் கலெக்டர் அப்படின்னா ஒவ்வொரு ஊராக போங்க. ஒரு வருஷம் ஒரு ஊரில் வேலை பாருங்கள், அடுத்த வருஷம் இன்னொரு ஊருக்கு வேலை பாருங்க, எல்லாமே ஒன்று தான். அப்போ புதிய அனுபவங்கள், வாழ்க்கையே ஜாலியாக இருக்கும், புதுவிதமான அனுபவங்கள் கற்றுக்கலாம். எல்லாரும் மனுஷங்க தான்ப்பா அப்படிங்கிற உணர்வு வரும். நீ சும்மா நான் பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் தான் படித்தேன், இந்த ஊரில் தான் வேலை பார்க்குறேன், இந்த ஊரில் தான் இருப்பேன், இந்த ஊரில் தான் நான் மளிகை கடை வச்சுருந்தேன் அப்படின்னா, நான் வெளியூர் சென்னையில் போய் வாழ்ந்தது கிடையாது, எப்போ போயிட்டு வருவேங்க. ஆனால் எனக்கு ஊர் திருநெல்வேலி தான், இந்த ஊரில் தான் நான் படித்தேன், இந்த ஊரில் தான் மளிகை கடை வச்சேன், இந்த ஊரில் தான் என் வாழ்க்கை, என் பொண்டாட்டி எல்லாம் இருக்குது. அப்போ அவனுக்கு ஒரு குறுகிய எண்ணம் தான் இருக்கும், திருநெல்வேலி தான் பெருசுன்னு சொல்லிட்டு இடமா. அப்போ எல்லா ஊரும், இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா பல ஊர்களுக்கு போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு நிறைய சென்னையே பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய ஊர் இருக்குது. சைதாப்பேட்டை இருக்குது, வேளச்சேரி இருக்குது, கிண்டி இருக்குது. சென்னையிலே நான் ஒரு 10-15 வருஷம் இருந்தேன். சென்னையிலே பல ஊர்களை பார்த்துட்டேன்.
கிட்டத்தட்ட 20 ஊர்களுக்கு மேலே பார்த்துட்டேன். சென்னைன்னு நம்ம மொத்தமாக சொல்லக்கூடாது. சென்னை வந்து பல ஊர்கள் அடங்கிய ஒரு ஒரு அமைப்பு. ஒரு ஒரு பெரிய மாநகரம்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து அங்கே வந்து திருவொற்றியூர் போயிருக்கேன், திருவல்லிக்கேணியில் இருந்திருக்கேன், அயனாவரத்தில் இருந்திருக்கேன், கீழ்ப்பாக்கம் காடானில் இருந்திருக்கேன், அப்புறம் வந்து சோழிங்கநல்லூரில் இருந்திருக்கேன், பல்லாவரத்தில் இருந்திருக்கேன். இப்படி பார்த்தீங்கன்னா, அப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த வயசில், என்னுடைய வயசில் 22 ஊர்கள்ட்ட நான் வசிச்சுட்டேன். 22 ஊரில் நான் வசித்திருக்கிறேன். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு சாதி உணர்ச்சி அதனால தான் எனக்கு இல்லை. சின்ன வயசில் இருந்தது. ஒரே ஊரில் இருந்தோம்ல, அப்போ இருந்தது. இன்றைக்கி ஏன் சாதி உணர்ச்சி இல்லைன்னா, யார் என்ன சாதின்னு தெரியாமலே நான் பழகுறேன். அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சாதிய தேடலே இல்லை என்கிட்ட. சாதிய பார்வையும் இல்லை, சாதிய தேடலும் இல்லை என்கிட்ட. அதற்கு காரணம் இந்த மாதிரியான பல ஊர்களில் வாழ்ந்த அனுபவம், பலதரப்பட்ட மனிதர்களோடு பழகிய அனுபவம். அதுதான் என்னை பக்குவப்படுத்தியிருக்கு. நான் எங்கள் ஊர்லேயே இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, எங்கள் ஊர்லேயே நான் ஒரு விவசாயம் பார்த்துட்டு அந்த ஊர்லேயே இருந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு அந்த சாதிய தேடல், சின்ன வயசில் இருந்த சாதிய தேடலில் அந்த சாதிய பார்வையில் மாற்றமே ஏற்பட்டிருக்கு. அப்போ இயல்பாகவே என்ன அறியாமல் எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் தான் இன்றைக்கி எனக்கு வந்து இந்த சாதிய பார்வை இல்லை, சாதிய தேடலும் கிடையாது, சாதி உணர்வே என்கிட்ட இல்லை, மத உணர்வும் கிடையாது, மத தேடலும் கிடையாது. எல்லா தரப்பு யாருன்னே தெரியாமல் நான் பழகுறேன். பேர் கூட கேட்காம நான் பழகிருக்கேன் ரொம்ப வருஷமாக. அவரோட பேர் கூட கேட்காம நான் பழகியவர்கள்லாம் இருக்காங்க ஊர், இந்த காலேஜிலலாம். அதை சொல்கிறேன், மனிதர்கள் நம்ம தப்பாக வாழ்ந்துட்டோம். எப்படி வாழணுமோ அப்படி வாழலை, தவறான பாதையில் பயணித்து விட்டோம். ஒரு அற்புதமான உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம். நல்ல புத்தி இருந்ததுன்னா ஒரு அற்புதமான உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம். கெட்ட புத்தி, மனுஷங்களுக்கு கெட்ட புத்தினால்தான் சண்டை போட்டு செத்துக்கிட்டு இருக்கான். நம்ம சந்தோஷமாக வாழலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் என்ன சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை, சந்தோஷமாக வாழலாம். அதற்கு நாம் என்ன நினச்சிருக்கணும்னா, எல்லாருமே சமமாக வாழணும்னு நினச்சிருக்கணும். இந்த ஏற்றத்தாழ்வு விரும்பி இருக்கக்கூடாது. நான் ஏழை பணக்காரன் அப்படின்னு விரும்பி, நீ வந்து படிப்பில் உயரலாம், நீ ஒரு மருத்துவர், நான் ஒரு செவிலியர், அது வந்து உனது விருப்பமாக இருக்கலாம். ஆனால் மருத்துவராக இருந்தா என்ன, செவிலியராக இருந்தா என்ன, நீனும் வாய் வழியே தானே சாப்பிட்ற எல்லாருமே. அப்படி இருக்கும்போது ஒரே மாதிரியான வீட்டில் வசிக்க வேண்டும். ஆனால் நீ மருத்துவராக இருக்கலாம், நீ பெரிய செவிலியராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் ஒரே மாதிரியான வீடுகளில் தான் வசிக்க வேண்டும். வீடுகள் அனைத்து ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே அளவு இருக்கணும், அரசாங்கமே கட்டி கொடுத்துடணும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுநருக்கு பெரிய பங்களா, அவருக்கு பெரிய பங்களா, அங்கேருந்து என்னத்தான் அவர் பண்ணுறாருன்னு தெரில. அப்புறம் முதலமைச்சருக்கு பெரிய வீடு, பெரிய பங்களா, பணக்காரங்களுக்கு பெரிய வீடு, ஏழைகளுக்கு தெருக்கோடி வாடகை வீடு, அது கூட இல்லாத தெருவில் படுத்து கிடக்கிறான். இந்த மாதிரி இதை ஏற்றத்தாழ்வை வலியுறுத்தியதால் தான் நான் இப்போ முன்னாடி சொன்னல, ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, அது நம்ம வாழ முடியல. ஒரு அற்புதமான வாழ்க்கையை நாம் வாழ முடியவில்லை. தவறான பாதையில் பயணித்து விட்டோம்.